இப்பதான் குட் மார்னிங் ஆயிருக்கு. இந்த மனுஷன் விடிகாலையில எந்திரிச்சா நம்ம என்ன பண்றது? இப்ப நான் சொன்ன டைம் எவ்வளோன்னு என் ஃபோன்ல 9:20 ஆயிடுச்சு. ஐயா ஐயோ ஏன் 9:20 வரைக்கும் தூங்குறியே அப்படின்னு தான் நினைப்பீங்க. நான் நைட்டு ஃபுல்லு பாப்பா தூசி என் கூட தாங்க படுப்பாங்க. அப்போ படுத்துட்டு அப்படியே பாலெல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் ஒரே சைட்லேயே படுத்துட்டே இருப்பேனா. ஸோ எனக்கு தூக்கம் கரெக்டே ஆகாது. இங்கே ஒருத்தர் எந்திரிச்சு வந்தாச்சு. அவனுக்கு காய்ச்சல் இருந்தது. காய்ச்சல் எப்படி இருக்குடா? இருக்கு, காய்ச்சல் இருக்கு அவனுக்கு. ஸோ இப்போ ப்ரஷ் ഞാൻ ഇട്ട് അടിച്ചു സത്യം ப்ரஷ் ஏதா அவனுக்கு வர காய்ச்சல். அவனுக்கு காய்ச்சல் எப்படி வந்துருச்சுன்னு தெரியல. இங்கே ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் கேமராமேனம் இப்போ நமக்கு காமிக்கவே முடியாதுங்க. கேமராமேன் ஒரு டவலும் போட்டுட்டு காலையில் இவ்வளோ விடிகாலையில் எழுந்திரிச்சிட்டு. எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? 6:30. 6:30க்கு எழுந்திரிச்சு என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல, சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தேன். பொண்டாட்டிக்கு ஒரு காப்பி. எனக்கே காப்பி இல்லை, அப்புறம் பொண்டாட்டிக்கா? பொண்டாட்டிக்கு ஒரு தோசை காப்பி. எனக்கே தோசை இல்லை. ஓகே, நம்ம இந்த டாபிக்கை நிறுத்தி பாக்கி இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கீழே போனோம்னா நான் அப்புறமா காலையில் சும்மா மேலே வரவே மாட்டேங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம் மேலே வர்றது. ஸோ இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு கீழே போயிட வேண்டியது. அத்தூஸ் வந்துட்டு அவர்கிட்ட இருக்காரு. சரி, அவர்கிட்ட இருக்காங்க. இதை மட்டும் நம்ம விரிச்சு வச்சுட்டு போயிட்டோம்னா இங்கே கூட்டணும் மேலே. இது என்னது புதுசு? மேலே நான் ஆக்சுவலி மேலே வந்துட்டு எப்பவுமே கூட்டுறதெல்லாம் இல்லைங்க. அப்பப்போ தான். ஸோ இது ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி மேலே கூட்டிடுறது, அவ்வளோதாங்க. ஸோ இதை க்ளீன் பண்ணிட்டு நம்ம கீழே போய் ஒரு காஃபி குடிக்கலாம். ஐயோ, அங்கே அத்தூஸ் என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்களா? இருங்க, அத்தூஸ் எடுக்கிறேன். அத்துட்டி குட் மார்னிங், குட் மார்னிங். இதுதாங்க அந்த மனுஷன். வேற ஒண்ணுமே காமிக்க முடியாது. இந்த மூஞ்சி மட்டும், இந்த தலை மட்டும் ஜூம் போதும். அதே போதும். அவ்வளவு அழகு, அவ்வளவு ஸ்டைலு. சாரி, நோ கமெண்ட்ஸ். நம்ம வேற வேலைக்கு போயிடலாம். இனி போய் ஒரு காஃபி கொடுத்துட்டு தங்கத்துக்கு என்ன இன்னைக்கு கொடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த மனுஷன் போய் குடிச்சிட்டு வரட்டும். ஓகே, கிளப்பலாம். காலையில் எழுந்துச்சு ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு தோசை. அப்புறம் இது வந்துட்டு மிளகு சம்மந்தின்னு கேரளாவில் சொல்லுவாங்க. மிளகும் வெங்காயம், சின்ன வெங்காயம் மிளகும் போட்டு அரைச்சிட்டு கடுகு தக்காளி கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அந்த மிளகை ஊற்றி அப்படியே சுண்டை வச்சு எடுப்பாங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இருக்குங்க காமிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கு மொழு? ஹாய். ஒரே ரியாக்ஷன், ஒரே தட்டு. டிவியில் இந்த கள்ளியாக வர்றது, இந்த கட்டமாக வர்றது எதையோ பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதை மட்டும் ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடணுங்க. இது என்னதுன்னே தெரியல. நான் சாப்பிட போகிறேன். எனக்கு எத்தனை தோசை? 2 தோசை. அப்புறம் இந்த சட்னி. இது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்மையாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி. காலையில் எழுந்துச்சி வந்தோடனே இந்த மாதிரி யாராவது சமைச்சு இந்தாங்கம்மா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ ஹாஹாஹாஹா டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருக்குமா, புளிப்பா காரமா. ஐயோ, நிம்மதியாக சாப்பிட முடியுதா? அத்தூசை வந்துட்டு கீழே படுக்க வச்சுருக்கோமா மேட்டு போட்டுட்டு. இருங்க காமிச்சு தரேங்க.
அவங்க மேட் போட்டு படுக்க வச்சிருக்கு. இப்போ அவர் பொம்மை வச்சிருக்கோம்ல அந்த இடத்துக்கு அப்படியே போயிடுது, உருண்டு போய் அங்கே போய் தலை முட்டிக்கிறது. அதனாலயே இப்போ வந்துட்டு அங்கே ஒரு பொம்மை போட்டு வச்சுக்கிறது. இதுதான் பண்ணியிருக்கேன். கையில் வந்துட்டு டீத்தர் கொடுத்துட்டா கொஞ்ச நேரம் விளையாடணும்ல படுத்து, அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம் தான் பிளான். இந்த ஆளு தாங்க, ஐயோ எடுக்க முடிய மாட்டேங்குது. காலையில் எந்திரிச்சு சீக்கிரமாக எந்திரிச்சதும் இல்லாமல் நம்மளெல்லாம் வீடியோவும் எடுத்து வச்சு, ஆனால் பேக்ரவுண்டில் ஏதாவது பேசுறது ஊமை நாடகமாக எடுத்து வச்சுருக்கீங்க இல்லை தெரியாமல் கேட்குறேன். முடிய பாருங்க, யாரோ 1-2 பேர் சொல்லியிருக்காங்க அது நல்லா இருக்குன்ட்டு. அதனால டார்சன மாதிரி முடியவும் வளர்த்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது என்னோட ஹேர் ஸ்டைல். யாருக்கு அது பிடிச்சது? 28-27 அந்த ஏஜ் தான் இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. உங்க குழந்தைக்கு அந்த ஏஜ் தான் இருக்கு அப்படின்னாங்களா? யாருங்க இதெல்லாம் சொல்றது? என்னது ஒரு ஸ்டோரி இருக்கு, சொல்லுங்க சார், சொல்லுங்க. அந்த ஸ்டோரி நாங்க கேட்கணும். சொன்னா அது உனக்கு ரொம்ப இதாயிடும், ஃபீல் ஆயிடும். ஐயோ எனக்கு நானும் நீயும் போனா என்ன சொன்ன ஏதோ கண்ணு தெரியாது, நானும் அம்மாவும் அங்க போயிட்டு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு நம்பவே முடிய மாட்டேங்குது. என்ன பார்த்து அம்மா, இவரோட அம்மா, இத பாருங்க, இந்த மூஞ்சிய பார்த்து இந்த மூஞ்சியோட அம்மா அப்படின்னாங்களா? நானு இவரை பார்க்கும்போது மட்டும் யாரும் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இவர் எல்லாமே வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு யாரும் இல்லப்பா. அப்படி சொன்னா ஒரு 100 பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களேன்னு தான் அந்த கார்டு. இது நான் சொன்னது நிஜம். நிஜம் நம்பிட்டேன், நிஜம். என்ன யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க மக்களே, இதெல்லாம் வந்துடாதீங்க. சப்போர்ட் ஆயிடும் மகளே, இதுல வந்துடாதீங்க, மன்னிச்சிடுங்க. வருங்க. இந்த பால் வெடிகிற முகத்துக்கு பின்னாடி ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு. அதான் அந்த பிசினஸ் ட்ரிக் தான் இங்க யூஸ் பண்ணிருக்காரு. சீக்கிரமா ஒரு காடை போட்டு, ஆனா வாய் நல்லா வேலை சொல்லாதீங்க. வாய் நல்லா வேலை செய்யுது, நீங்க என்னதான் பேசினாலும் அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கலையே சார். ஏன் சார் அப்படி? மல்டிபிள் டிசார்டர் ப்ராப்ளம். ஐயோ, இங்க 3 உட்கார்ந்துட்டு இருக்கு பாருங்க. 1 2 3 4. இவரை மட்டும் இந்த மனுஷனை மட்டும் யாரோ பார்த்து கேட்டாங்களா, எந்த ஸ்கூல்ல படிக்கிறப்பா அப்படின்னு. என்னப்பா அப்புறம் எந்த காலேஜ்ல படிக்கிறப்பான்னு இவரை பார்த்து கேட்டாங்க. 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே மாதிரி தாங்க இருந்தாரு. ஒரு சேஞ்ச், ஒரு சின்ன 4 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னதாங்க சின்னது. அப்புறமா யாரோ எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்னு கேட்டாங்க. ஸ்கூல் இல்ல, காலேஜா? நம்புற மாதிரி எங்க இருக்கு? எல்லாரும் இவரை பார்த்து மட்டும் கரெக்டா அதை கேக்குறாங்க. அது எனக்கு எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோல பாக்குற மாதிரி இல்ல, நேரடியா. இதோட இது வீடியோல காலையில எழுந்து மூஞ்சியை கழுவி உட்கார்ந்து இருக்கிறதா நான். இதை குளிச்சுட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதா தான் இவரு. இப்படியே இல்லை, எனக்கு வந்து கேமரா ஃபேஸ் கிடையாது. சும்மாங்க. ஐயோ பொய்யே, எவ்வளவு பொய் காலையில எழுந்துட்டு. அப்புறம் ஏன் இந்த ஆளுகளெல்லாம் அந்த மாதிரி அந்த ஆளுங்கெல்லாம் சொல்லுதானு அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட். இப்போ நீங்களே அது ஒரு பொருளை கிளப்பி விடுறீங்களோன்னு ஒரு டவுட். நீங்களே சொல்லுங்க. 28 மேக்ஸிமம் 33 அவ்வளவுதான், எனக்கே தெரியும் அது. அப்புறமா நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவருக்கே தெரியுமா, அவரை வந்துட்டு 33 தான் ஏஜ் தோணுதுன்ட்டு அவருக்கே தெரியுமா. மேக்ஸிமம் 28 தான் ஒரு கரெக்டான ஏஜ். எவ்வளோ தூரத்தில் போய் உட்கார்ந்துட்டு கை வலிக்குது எனக்கு. இருங்க, இனி நம்ம இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இவரோட நினைப்பு என்னன்னா, இவர் ஒரு சின்ன பையன். நானும் பையன், எனக்கும் பையன் இருக்கு. நானும் குழந்தை, எனக்கும் குழந்தை. 3 குழந்தை. 3 ஃபர்ஸ்ட் எல்லாம்
ஃபர்ஸ்டெல்லாம் இவர் நான் தான் அவரோட ஃபர்ஸ்ட் குழந்தை அப்படின்லாம் சொல்லுவாங்க. மக்களே, இதுதான் மக்களே வாழ்க்கை. மேரேஜோட பேச விடுதா பாருங்க அந்த வாள். இதுதான் மக்களே அந்த கல்யாணத்தோட நிஜம். கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ தான் முதல் குழந்தைம்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு வருஷத்தில் அடுத்த குழந்தை, அதுக்கப்புறமா அடுத்த வருஷத்தில் அடுத்த குழந்தை, அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்னொரு குழந்தை. அப்போ நாம் எங்க இப்போ பாருங்க, அவர் சொன்னாரு 3 குழந்தை அப்படின்னாரு. இதுதாங்க வாழ்க்கை. முதல்ல வந்து இவ்வளவு குழந்தை, அப்புறம் குழந்தை வந்து என்ன ஆயிடும்? குழந்தை பெருசாய் இந்த மாதிரி பன்னிக்குட்டி ஆயிடும். சத்தியம் பண்ண யாரையாவ எனக்கு நிஜம் மட்டும்தான் தெரியும், சொல்ல தெரியும், போய் சொல்ல தெரியாது. நான் அப்படியே வளர்ந்துட்டேன். முயல்குட்டி, முயலம்மா, முயல்குட்டி. எப்படி நீங்க சொல்லுங்க, எப்படி குட்டின்னு சொல்ல முடியும்? முயலம்மா, முயல்குட்டி, நான் முயல்குட்டி. புத்தி இந்த மூளை வளர்ச்சி பார்த்த வரைக்கும் குட்டி தான். வச்சிருக்கேன். வேலைக்கு போயிட்டு இங்கே தானே வரப்போறாரு, பார்த்துக்கலாம். இன்னைக்கு ரொம்ப பெரிய பார்ட்டி வச்சிருக்கேன். நெய்பர் இந்த ஆள் வந்து ஆப்பிரிக்கால இருந்தேன், என்னோட ஃப்ரெண்டு தான். அப்புறம் ஆப்பிரிக்கால இருந்து வந்து இன்னைக்கு கரீபியன் பார்ட்டி. கரீபியன் அது என்ன பார்ட்டி? ஆப்பிரிக்கா, அது அப்படிதான் சொல்லணும். ஆப்பிரிக்கன் பார்ட்டியா? இன்னைக்கு கரீபியன் பார்ட்டி தான். என்ன ஆகுமோ தெரியாது. என்னோட பாட்டெல்லாம் இருக்கு. ஐயோ, அதெல்லாம் உங்க கூட உங்களை காமிக்கணுமே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. சரி பரவாயில்ல, இந்த மனுஷனை அப்படி விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அந்த பாட்டுலாம் காமிச்சு தரேங்க. பாட்டுலாம் இருக்குல்ல இன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு மாலை போடணும்னு தோணும். தோணும் மாலை போடணும்னு தோணும். எனக்கு மாலை போடணும்னு அவங்களுக்கு தோணும். ஏன்னா இந்த ஆளை எப்படிமா 15 வருஷம் வச்சுங்க, இந்த ஆளை எப்படிமா 15 வருஷமா சகிக்கிற அப்படின்ற மாலை போடணும்னு தோணும். நோட்டு மாலை, எனக்கு நோட்டு மாலை அந்த மாதிரி இந்த என்ன நாரங்க எலுமிச்சப்பழ லெமனோட இந்த மாலை, அப்புறம் பூச்செண்டு அதெல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு இருக்கும். பரவாயில்ல, நான் அட்ரஸ் கொடுக்குறேன். இந்த நோட்டு மாலை மட்டும் பேங்க்ல போடுங்க, கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு. அதனால ஐயோ, நம்மளால ஃபார்முக்கு வந்துட்டாரு. நான் சொன்னேன் உங்களுக்கு தமிழ் தெரியுமோ தெரியாதோ, ஏதோ பேச்சுங்கப்பா அப்படின்னு. தெரியும்ல எனக்கு. இப்போ இந்த டைம் வரைக்கும் என்ன வின்னு ஆப்பிரிக்கனா தமிழ் தான். அப்புறம் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, போட்டுடலாம். என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி பண்ணிடலாம். சரிங்க என் நண்பர்களே, பாருங்க, இதுதான் இந்த கேமரா இருக்கும்போது இப்படின்னா, இது இல்லாட்டி எப்படி இருக்கும்? இந்த கேமரா முன்னில் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் தைரியம் கிடைக்குது. அதனால எனக்கு என்ன சொல்லணுமோ அது சொல்லிட்டு இல்லைன்னா இப்படிதான். எல்லாமே பொய்ங்க. இந்த பால் வடிகிற முகத்துக்கு பின்னாடி ஒரு வில்லன் உட்கார்ந்துட்டு இருக்கான், நம்பாதீங்க. ஐயோ பாருங்க எக்ஸ்பிரஷன். என்னோட வாழ்க்கை வந்து இப்படி என் வாழ்க்கை இப்படி. உங்களாச்சும் எப்படியாச்சும் பார்த்து பண்ணுங்கப்பா. இப்போ நான் நிறுத்துறேன். நான் ஸ்டாப். ஐ அம் கோயிங் டு ஸ்டாப். இவர் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணல. போயிட்டு வாங்க. ஓகே சார். முடிய கொஞ்சம் சரி பண்ணிடுறது எல்லாம் அப்படியே சரியாயிடும், ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும்.
ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு ராம்போ ஸ்டைல் தான். ராம்போ யாரு சார்? ராம்போ நான் தான். நான் தான் அந்த மாவீரன். சூப்பர் சார். மத்தியானம் வருவீங்களா சாப்பிட்றதுக்கு? சான்ஸ் இல்லை. சரி, ஈவினிங் சீக்கிரமாக வந்துடுவீங்கல்ல? இந்த கண்ணாடியை கொஞ்சம் கீழே இறக்குனா பார்த்துடலாம். கண்ணாடி கொஞ்சம் கீழே இறக்குனா மக்கள் பார்த்துருவாங்க இந்த மூஞ்சி க்ளோஸ்அப்பில். சரி, போயிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. பாய். பாய். நம்ம ஆள் போயிட்டாரு. காலையிலே மழைங்க, என்ன மழை இங்கே பாருங்க. ஐயோ, தண்ணி பாருங்க, இங்கே ரொம்ப ஸ்லிப்பரி ஆயிடுச்சு. உங்ககிட்ட ஏதாவது பண்ண சொல்லணும், இங்கே ரோட்டில் ஏதாவது போட சொல்லணும். அங்கேருந்து ஒரு வாள் பார்க்குது பாருங்க. அத்தட்டி அத்து அத்து அத்தட்டியா அத்தட்டியா. அவர் போயிட்டாரு. நம்ம குட்டி இங்க விளையாடிட்டு இருக்கு. அத்தட்டி குக்கர் சவுண்டு பயம். காஃபி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நிம்மதியாக உட்காந்து காஃபியை குடிச்சிட்டு பாப்பாவுக்கு மத்தியானத்துக்கும் காலைக்கும் வேணது தான் அங்கே குக்கரில் போயிட்டுருக்கு. காலையில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். வெஜிடபிள்ஸ் ஒன்று ஒன்றா கொடுக்குறது நல்லது தானே. அப்புறமா மத்தியானத்துக்கு என்னென்னு நான் காமிச்சிட்டேன். ஓகேவா? நிம்மதியாக காஃபி எல்லாம் குடிச்சிட்டு பாப்பாவுக்கு சோறு விட்டு போது பார்க்கலாம். காமிக்கலையா? நான் உங்களை காமிக்கலையா? குக்கர் ஆவி போயிடுச்சா? போயிடுச்சு. நம்ம பாப்பா குக்கர் வந்துட்டு சின்னது, அது வந்துட்டு என்னமோ ஆயிடுச்சு அதுக்கு. ஐயோ. ஸோ நம்ம பெரிய குக்கரில் இப்படி வச்சுக்கிறது பாருங்கள். இது வந்துட்டு உருளைக்கிழங்கா இருங்க, அதை எடுத்துடலாம். பயமாக இருக்குது. இங்கே வந்துட்டு இன்றைக்கி தயிர் சாதம் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான். அதுதான் இங்கே பயமாக இருக்குது எடுக்கிறதுக்கு. சாதம் பார்த்திங்களா, இன்றைக்கி பிளெயின் சாதம் அப்படியே இருக்கட்டும். அதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கிச்சனில் இன்றைக்கி செம்ம வேலை இருக்குது பாருங்கள். காலையில் பெரியவங்க வந்துட்டு சமைச்சிட்டு போயிடுவாங்க, அதாவது பண்ணுறாங்களே. இந்த இப்படி இருக்குது பாருங்கள் கிச்சனோட லுக் இப்போ எப்படி இருக்குது. நான் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். கேஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இப்போ இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். டான் டான் டான். ஐயா ஐயா, எதுக்கு இவ்வளோ துணி எடுக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியாது. தா 1, தா 2, தா 3, எதுக்கு எடுக்கிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. இவ்வளோ வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது, இங்கே க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு நம்ம உருளைக்கிழங்க இப்படியே வேக வச்சு எடுத்துப்பேங்க. அதில் இப்போ வந்துட்டு நான் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறமா வந்துட்டு நல்லா நெய்யை சேர்த்துட்டு தான் கொடுப்பேன். ஸோ நம்ம வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ துணின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இது பப்பாயா வாங்கினதுங்க, இன்னும் பழுக்கல. பப்பாயா பழுத்தா அட்லீஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். பட் அது பழுக்கல. இது நம்ம இங்கே வச்சிடலாம். அத்தூஸோட தண்ணி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். அத்தூஸோட பாட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொதிக்க வைக்கணும். தண்ணி குடிக்கிற பாட்டில். ஸோ அது சிப்பரை வந்து கொதிக்க வைக்கணும்.
வேண்டியதுதான். உப்பு இருக்கு, நெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் அவங்களுக்காக நம்ம செஞ்சு வச்சது வீட்டில் சுத்தமான நெய், வீட்டில் செஞ்ச நெய், அதை எடுத்துடலாம். கொஞ்சம் நான் இவ்வளோ நெய் சேர்ப்பேங்க, இவ்வளோ வீட்டில் செஞ்சதா, அது நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ இவ்வளோ சேர்த்துப்பேன். எனக்கு தண்ணி தாகம் எடுக்குதே, ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குதுங்க. பாப்பா கொடுக்குற முன்னாடி நம்ம கொஞ்சம் தண்ணி குடிச்சிடலாமோ? வாங்க, ரொம்பவும் தாகம் எடுக்குது. ஒன்றும் சிக்கன் இல்லையா? இது கொஞ்சம் இருக்கு. சாப்பிட்டு நான் தண்ணி குடிக்கவே இல்லையா, அதுதான் தண்ணி தாகமா இருக்கு. இங்க பாத்தீங்களா நான் வச்சிருக்கிற பிளான்ஸ் அழகா இருக்குல்ல. எனக்கு பிளான்ஸ்னா ரொம்ப பிடிக்குங்க, அது பார்க்குறதுக்கும் எல்லாம் பிடிக்கும். ஆனால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுக்கு அப்புறமா நான் அதை அவ்வளோவா கவனிக்க முடியாமல் ஆச்சேன். என்கிட்ட நிறைய பிளான்ஸ் இருந்தது, எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு, வாடி போச்சு. இப்போ நான் திருப்பியும் வைக்கிறதுக்கு ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணி வைக்கிறேன். நான் ஹோம் டூர் பண்ணுவேன், அப்போ எல்லாமே காமிச்சேன். ஃபர்ஸ்ட் நம்ம பாப்பா கொடுத்துடலாம். ஐயோ, அதுக்கு முன்னாடி இதை க்ளோஸ் பண்ணலையே. லாஸ்ட்டில் அதில் ஏதாவது விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான். வாங்க, லைட் ஆஃப். என்னம்மா ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துட்ருக்க? ஐயோ, இது நாங்களா? டாடு நான் தான் கொடுக்கணும், அப்போ தான் சாப்பிடுவாங்க. நானே கொடுக்குறேன். இல்லை, லாஸ்ட் சிட்டி 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 சாப்பிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஏ, தண்ணி கொடுத்துடலாம். ஐயோ, அவ்வளோதான். இனி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அப்படியே எண்ணெய் தேய்ச்சி கையோடு குளிக்க வச்சிடலாம். ஏன்னா கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது. கொஞ்சம் அப்புறமா போனோன்னா அப்புறமா நல்ல மழை குளிர். ஸோ அதனால் இப்போவே குளிக்க வச்சிடலாம். ஓகே, பை. இவ்வளோ நேரமாக நான் ஷூட் பண்ணுறேன்னு நினச்சேன். நான் ஒன்றுமே ஷூட் பண்ணல தெரியுமா. ஸோ இவங்க மலையாளம் படிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் துணி இருக்குது, அது நம்ம தைக்கிறதுக்கு போகணும் அப்படின்ட்டு. இங்கே சார் ஹிந்தி படிச்சிட்ருக்காரு, ஃபோனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறாரா, ஃபோட்டோ எடுத்து படிக்கிறாரான்னு தெரியலையே. என்ன பண்ணிகிட்ருக்க? ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிச்சிட்ருக்காரு. ஸோ அது நடக்குது. இப்படி போதா, மழையாக தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. பண்ணுற இடத்துல கூப்பிட்டு பார்த்தேன், அவங்க இல்லையா. அவங்க மத்தியானத்துக்கு அப்புறமா தான் வருவேன் அப்படின்னாங்க. சரி, அப்போ சரி மத்தியானத்துக்கு அப்புறமா வந்தோடனே கூப்பிடுங்க அப்படின்னேன். அவங்க வந்தோடனே கூப்பிட்றேன் அப்படின்னாங்க. இப்போ வந்துட்டு எங்களுக்கு ஒரு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோமா, சரி அதை வந்துட்டு டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டுருக்கேன்.
ரோடு ஃபுல்லாக வழுக்கல். அங்கே போயிட்டு அதை அப்படியே டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டா அந்த வேலை முடிஞ்சுது. அது கொஞ்ச நாளாக பெண்டிங்காக இருக்கா. சரி அதை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஐயோ பயமாக இருக்குது நடக்கிறதுக்கு, அவ்வளோ வழுக்கல். சரி அதை முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் வியூ. இதுதான் நம்மட மலையாளம் வருது பாருங்க. இதுதான் நம்ம வில்லாவோட என்ட்ரி. இது லைன் 1. ஓகேயா? ஸோ இங்கே தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. அங்கிட்டு போனால் லைன் 2, அங்கே தான் நாம். ஓகேவா? யார் அது? திவ்யா, என்னோடய ஃப்ரெண்டு. அங்கேருந்து கை காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அவங்கள போய் ஒரு கிளிப் எடுத்துகிட்டு வந்துடலாம். വ്ളോഗാണ്. പഞ്ചസാര ഇട്ടിട്ട് നാരങ്ങ വെള്ളം. അതെ, ഇതാണ് എന്താ ആള്. എന്ത് പറ്റി? ഇത് അൻഷിക, நம்ம குட்டி பாப்பா. திவ்யா 1, திவ்யா 2. ஒரு திவ்யாவை வச்சுட்டு கஷ்டப்படுறோன்னு பார்த்தா இது திவ்யா 2 வேற வந்திருக்குங்க. இது திவ்யா 1ஓட ஓனர் ஆஃப் திவ்யா 1. இங்க போறதுக்கு தான் வந்தேன். சரி வந்தது வந்து இவங்க வந்ததும் வந்தோம். இது குடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரொம்ப க்ளோஸ். இப்போ வரேன், போயிட்டு வரேன். ஓகே. இதெல்லாம் நேற்று வச்சது. பருப்பும் கீரையும் போட்ட குழம்பு. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள், ஒரு வாள் தூங்கி எந்திரிச்சாச்சு. வெளியில் பார்த்தீங்கன்னா இப்போவும் மழை தான். ஸோ பருப்பு கீரை போட்ட குழம்பு, தயிர், அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், ஊறுகாய், அப்புறம் இங்கே இது வச்சுருக்கோம், அப்பளம், வத்தல், அது எல்லாமே வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல். ஸோ தேங்காய்லாம் போட்டு பண்ணது. ஸோ அது நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிடலாம். சரி நம்ம சாப்பிட்லாம். ஐயோ இருங்க, ஒரு வாய் சாப்பிட்டு காமிச்சிட்றேன். காலையிலேருந்து சாப்பிட்றது மட்டும்தான் காமிக்கிறனோ, வேறு இன்றைக்கி என்னங்க சாட்டர்டேயில் பண்ணுறது? சாப்பாடு அவர் வரமாட்டாரா மத்தியானம், அதனால் புதுசாக ஒன்றும் பண்ணல. நேற்று குழம்பு, நேற்று பொரியல், வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான், ஊறுகாவை போட்டு சாப்பிட வேண்டியதான். நல்லா இருக்கும். நேற்று நல்லா தான் இருந்துச்சு, இன்னைக்கு நல்லா தான் இருக்கும். சாப்பிடும்போது ஒரு குஷி தான், சும்மா ஒரு சந்தோஷம். நல்லா இருக்கும். அந்த வெங்காயத்தை உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா? வெங்காயம் சும்மா அப்படியே கடிச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு க்ரன்ச்சியாக, ஒரு கிளுகிளுப்பு. இந்த மழையில் இதெல்லாம் சாப்பிட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி சாப்பிட்டு பார்க்குறேன். அங்கே ஜூஸ் கொஞ்சம் குடும்பு காமிக்கிறாங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இவ்வளோ பாத்திரம் காலையில் கழுவுனா மத்தியானம். உங்ககிட்ட என்ன சொல்கிறது, நீங்களும் அதே தான் பண்ணுறீங்கன்னு தெரியும். வீட்டில் இருக்கிறவங்க வச்சுட்டாங்க, அவ்வளோ பாத்திரம் மத்தியானம் ஆகிறதுக்குள்ளே வந்துடும். ஆனால் சமைக்கலாம் இல்லை, ஆனால் அதுக்குள்ளேயே மத்தியானத்துக்குள்ளே எப்படி இவ்வளோ பாத்திரம் வருதுன்னு தெரியல. ஃபுல் பாத்திரம் அது ஃபுல்லாக கழுவி முடிச்சுட்டு நைட் எப்பயும் சமையல் இல்லை. நம்ம சொல்லியிருந்தோமே நம்ம நெய்பர் வீட்டில் தான் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஃபுல்லாக கழுவி முடிச்சுட்டு பாப்பாவுக்கு சாய்த்து கொடுத்தா கொஞ்சம் கிச்சன் நீட்டாக இருக்கும். எனக்கு தலை வலிக்குது, என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரம் படுத்து தூங்கணும்னு நினைக்கிறேன். அப்புறமா
அப்புறமா நெஞ்சு வந்துட்டு படபடான்னு இருக்கு, ஒரு ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி டென்ஷன், என்னன்னு தெரியலையே, என்ன சத்தியமாக தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சாதத்தை அடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பெரியவங்க கையில் தான் கொடுக்க போகிறேன். நம்ம இன்னைக்கு ஊட்டுவோன்னு நான் நினைக்கல, ஒரு மாதிரி இருக்கு எனக்கு, என்னன்னு தெரியல. சரி, இதை கழுவி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்துவோம். பாப்பாக்கு சாதத்தை கொடுக்கும்போது காமிக்கிறேன். கையை கழுவிக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பாடு கொடுக்குறதுக்கு முன்னாடி. எனக்கு அது ஒரு டென்ஷனாகவே இருக்கும். நல்லா கழுவிட்டே கொடுத்துடலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம இன்னைக்கு வந்துட்டு அத்தூசிக்கு தயிர் சாதம் தான் கொடுக்குறோம். ஓகேவா? இது பொன்னி அரிசி. ஸோ காலையிலேயே உருளைக்கிழங்கு வேக வச்சோம்ல, அப்போவே வேக வச்சிடுறது. நைட்டுக்கும் சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். ஏன்னா எப்படியும் அதுதான் சாதம் தான் இன்னைக்கு. ஸோ அதனால் வேக வச்சாச்சு. ஜாஸ்தி இருந்துச்சுன்னா சரி, வேறு யாராவது சாப்பிட்டோம். இவ்வளோ போதும். தயிர் ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு வீட்டில் பண்ண தயிர் அது சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு எங்கே தெரிய போகுது உப்போட டேஸ்ட்டு. உப்பெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு தாங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க ஒரு பிஞ்ச் வேணால் சேர்த்துக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த ஒரு தைரியத்தில் நானும் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கிறேன். ஆனால் வேண்டாம் தான் சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் அரைச்சி விட்டுருக்கோம். நல்லா அரைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சாப்பிடுவாளா பிடிக்குமா அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். ஓகேங்க, இன்னைக்கு கொடுக்கலாம். பிடிச்சது நான் பிடிச்சது இல்லைன்னா பிடிக்கல பார்க்குறேன். அப்படி அவ்வளோ பிடிக்கலையோ? சரி, இதை கொடுத்துட்டு பார்க்கலாம். நம்ம ஆள் வந்துட்டாரு, கார் பார்க் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நான் வேற தூங்கு மூஞ்சியா உட்காந்துட்டு இருக்கேன். டைம் பாருங்க எவ்வளோ ஆச்சு. கிளைமேட் பார்த்தீங்களா? இங்கே இங்கே ஒருத்தவங்க கொடையோட வெயிட்டிங். செம்ம மழைங்க இங்கே. ஐயோ, ஒரு மாதிரி சோம்பேறியான கிளைமேட். ஹலோ, ஹாய், வெல்கம் பேக். ஹாய் ஹாய் ஹலோ, ஹாய். ஏன் மூஞ்சி இவ்வளோ பக்கத்தில் கொண்டு வரீங்க? எல்லாரும் பார்க்கணும்ல. ஐயா, ஆனால் வாக்கு ஒரு மாதிரி கேவலமாக இருக்கு. ஐயோ, இருங்கப்பா, இருங்க, பேசுகிறேன். ஐயோ, இவங்களுக்கு ஃபுட்டு முன்னாடி வச்சுட்டு பேசாம இருந்தேன்னா அப்புறமா அவ்வளோதான். பிடிச்சிருக்கான், அதனால தான் அந்த ரொம்ப பிடிச்சிருக்கான். ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது கொடுக்கறதுக்கு. அது இது நேந்திர பழம். ஸோ அது வந்துட்டு நல்லா வேக வச்சு அடிச்சிருக்கோம். ஆனால் இருந்தாலும் லம்ஸ் இருக்குது, அது அப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த அப்டேட் காலையில் உட்காந்தது அப்படியே 1-2 வேலையாயிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். அது என்ன அப்படின்ட்டு ஒரு சர்ப்ரைஸ், அதை நான் சொல்கிறேன் இப்போ. அப்போது அது கொஞ்சம் நாளில் சொல்கிறேன். ஸோ அதோட வேலையை அப்படியே உட்காந்து காலையிலேருந்து அதே ஒரே உட்காரல அப்படியே அதெல்லாம் பண்ணிகிட்டே டைம் அப்படியே போச்சு. குளிக்க கூட இல்லை,
அப்புறம் அங்கே பார்ட்டின்னு சொல்லியிருந்தோம்ல, அது ரொம்ப சின்னதாக ஒரு இது மாதிரி ஆக்கிட்டாங்க போல இல்லை, மழைனால. ஏன்னா நல்ல மழை, கிரில்லெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால அது ரொம்ப சிம்பிளாக சின்னதாக ஃபுட்டு மட்டும் அப்படின்ட்டு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அதோட அப்டேட்டும் தெரியல, அதனால் நான் குளிக்கவே இல்லை. நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு எல்லாருமே தூங்கிட்டோம். நான் அப்படியே ஒர்க்குக்கு உட்காந்துட்டேன். அப்புறமா பாப்பா தூங்கி எழுந்திரிச்சு இப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு நேந்திரக்காயை வந்துட்டு நல்லா பழுத்து நேந்திரக்காயை அது வந்துட்டு வேக வச்சுட்டு இப்போ அது வந்துட்டு நல்லா அடிச்சுட்டு கொடுத்துட்ருக்கோம். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதில் லம்ஸ் இருக்குது. அவள் லம்ஸ் கொஞ்சமாக வந்தாலும் அவள் வாமிட் எடுத்துருவாள். அது ரொம்ப பிடிச்சிருக்கு போல், அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. அதுதான் இப்போது 2 மணி, இப்போ தான் தூங்கியிருக்காங்க. அவரெல்லாம் இன்னும் வரல. அப்போ இந்த வீடியோ இவ்வளோதான். மெதுவாக தான் பேச முடியுது, சத்தமாக பேசினா எந்திரிச்சிருவாங்க. இந்த வீடியோவில் நம்ம நினச்ச மாதிரி அந்த பார்ட்டி அது இது ஒன்றுமே நடக்கல. மழைனால எல்லா பிளானும் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ இனி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நல்ல நல்ல வீடியோஸ் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவில் தான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வரைக்கும் பாய்.